சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ், ஊடக ரசிக பெருமக்களே, சர்க்கரை நோய் என்று எல்லோரையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற நீரிழிவு ஒற்றை மலரால் செத்து போகும் என்பது சித்தர்களுடைய கணிப்பு. தேரையர் அவர்கள் ஒரு மலரை சொல்லுகிறார். அந்த ஒரு மலர் எந்த காலத்திலே கிடைக்கும்? மார்ச் மாதம் கடைசி வாரத்திலே இருந்து ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் மலர்ந்திருந்து ஜூன் கடைசியிலிருந்து அது காணாமல் போய்விடும். இந்த 4 மாதங்கள் மட்டும் பூத்து கொலுங்குகிற ஒரு மலர். அந்த மலர் சக்கரை நோயை கொல்லும், வெல்லும் என்பது சித்தர்களுடைய கருத்து. தேரையர் அவர்கள் சொல்லுகிற போது அவர் கையாளுகிற சொல்லை பார்த்தால் எவ்வளவு அறிவியல் ஞானத்தை அவர் உள்ளே பொதித்திருக்கிறார் என்பது நமக்கு புரியும். அந்த ஒரு மலர் சிவபெருமானுக்குரியது என்று ஆன்மீகர்களும் ஆத்திகர்களும் சொல்லுவார்கள். சிவனுக்கு சாத்துகிற மலராக எதை சொல்லுவார்கள்? கொன்றை மலர். கொன்றை மலரில் எந்த கொன்றை? சரக்கொன்றை. இந்த சரக்கொன்றை சக்கரை நோயை வெல்லுவதற்குரிய சிறந்த மூலிகை. சரக்கொன்றை இன்றைக்கு நான் சரக்கொன்றை மரத்திலே இருந்து கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கு தான் பேரு சரக்கொன்றைன்னு பேர். கேசியா பிஸ்டுலா என்று ஆங்கிலத்திலே அழைப்பார்கள். சரக்கொன்றையை பற்றி தேரையர் என்ன சொல்லுகிறார்? மலக்கிருமியொடு மது நீர் குடலாம் தலத்து நோயும் குலைந்து சாயும் நிலத்திற்குள் என்றைக்கும் வாடாத இன்ப மலர் கொம்பே, இன்ப மலர் கொம்பே, என்றைக்கும் வாடாத இன்ப மலர் கொம்பே, கொன்றை பசுமலரை கொள். நான் அதை அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். கொன்றை பசுமலரை கொள் என்பது தேரையருடைய வாக்கு. அது எப்படி அறிவியலோடு பொருந்தி போகிறது என்பதையும், இதை எப்படி கையாளுவது, அதனால் எப்படி சக்கரை நோயை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதையும் பார்க்க இருக்கிறோம். மலக்கிருமியோடு மதுநீர். மதுநீர், மதுமேகம், இனிப்பு நீர் என்பதெல்லாம் சக்கரை நோய்க்கு சித்தர்கள் சூட்டிய பல பெயர்கள். மதுநீர், மதுனா இனிப்பு, நீர்னா சிறுநீர். சிறுநீரில் மது வெளியாகிறது, இனிப்பு வெளியாகிறது. மதுநீர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. மலக்கிருமியோடு மதுநீர் குடலாந்தலத்து நோயும் குலைந்து சாயும். நீரிழிவினாலே வருகிற நோய்களிலே ஒன்று செரிமான சக்தி அழிந்து போதல். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள். ஒரு பெரிய அரசியல் தலைவர், அவருக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் செரிமான கோளாறு பெருமளவிலே பாதிக்கப்பட்டு விட்டது. என்ன செய்வது என்று புரியாமல் என்னிடத்திலே வந்து ஆலோசனை செய்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், என்ன மாத்திரை சாப்பிடுகிறீர்கள் என்று. அவர் ஒரு மாத்திரையை சாப்பிடுவதாக சொன்னார். நான் சொன்னேன், அந்த மாத்திரையை நிறுத்துங்கள், அதை மாற்றுங்கள். இந்த கேஸ்ட்ரோபேரோசிஸ் என்று சொல்லுகிற பிணிதான் உங்களுக்கு வந்திருக்கிறது, அஞ்ச வேண்டிய தேவையில்லை என்று சொன்னேன். மாற்றினார்கள். இப்பொழுது நலமாக 10 ஆண்டுகளுக்கு மேல் நலமாக இருக்கிறார்கள், வளமாக இருக்கிறார்கள். நீரிழிவினாலே இரைப்பையினுடைய செரிமான சக்தி சிதைந்து போதலை கேஸ்ட்ரோபேரோசிஸ் என்று அழைப்பார். இந்த கேஸ்ட்ரோபேரோசிஸ் மாத்திரைகளினாலும் வரும், சர்க்கரை வியாதியினாலும் வரும். மலக்கிருமியோடு, மலத்தில் கிருமி வாசம் செய்தல், அதாவது குடலுக்குள்ளே கிருமி இருத்தல். மது நீர், சிறுநீரில் இனிப்பு சத்து கழிதல். மலக்கிருமியோடு மதுநீர் குடலாந்தலத்து நோயும், குடல் தளத்தில் வருகிற நோய்கள். கேஸ்ட்ரோபேரோசிஸ் வைத்துக்கொள்ளலாம், இன்டைஜஷன் வைத்துக் கொள்ளலாம், கான்ஸ்டிபேஷன் வைத்துக் கொள்ளலாம். இவைகளெல்லாம் குடலில் வருகிற பிணிகள். குடலாம் தலத்து நோயும் குலைந்து சாயும், குலைந்து காணாமல் போய்விடும். எப்போ? பெண்ணே, நீ எத்தகைய பெண் தெரியுமா? மலர் என்றால் வாடிவிடும் என்பார்கள். நீ என்றைக்கும் வாடாத பெண். என்றைக்கும் வாடாத மலராக இருந்தாலும் நீ என்ன மலர்? இன்ப மலர். நிலத்திற்குள் என்றைக்கும் வாடாத இன்ப மலர் கொம்பே. எப்படி தேரையர் எவ்வளவு ரசிக்கிறேன் அவரை. நான் ரசிக்கிறேன், நீங்களும் அதை ரசிச்சு பாருங்க. நிலத்திற்குள் என்றைக்கும் வாடாத இன்ப மலர் கொம்பே, கொன்றை பசுமலரை கொள் என்று சொன்னார்.
கொன்றை பசுமலரைக்குள். அறிவியல் ஆய்வு என்ன சொல்லுகிறது? கொன்றை மலரை பசுமையாக இருக்கிற போது சாறு எடுத்து அதை நீரிழிவாளர்களுக்கு கொடுத்தால் 95 விழுக்காடு அதனுடைய செயல்பாட்டு திறன் கூடுதலாக இருக்கிறது. அதை உலர்த்தி விட்டால் அது 5 விழுக்காடு தான் அதனுடைய சத்து, சர்க்கரை சத்தை குறைக்கிற சத்து கிடைக்கிறது. நாங்கள் இந்த இனிப்பு நீருக்காக உருவாக்கி இருக்கிற இனிவன் மருந்தில் இதை சேர்க்கிறோம். வருடத்தில் ஒரு முறை கிடைக்கிற மலர், இந்த ஒரு முறை சென்று பெருமளவிலே கொண்டு வந்து சேகரித்து அதை நிழல் பாடமாக உலர்த்தி, ஏன்னா இன்றைக்கு எந்த சர்க்கரை வியாதிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற பல்வேறு மூலிகை மருந்துகளில் எதிலும் இல்லாத ஒரு பலனை நம்மால் உருவாக்க முடிந்திருக்கிறது, இனிமனில் கொடுக்க முடித்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் சித்தர்கள் சொல்லி இருக்கிற மூலிகைகளை, அவர்கள் சொன்ன சொற்களை புரிந்து கொண்டு அவர்கள் என்ன பொருளில் எப்படி கையாள சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கையாளுவதனால்தான் இன்றைக்கு இனிவனை அத்தனை பேர் இனிபனும் ஃபெனுவும் சர்க்கரை நோயை துரத்தி கொண்டு இருக்கிறது, விரட்டி கொண்டு இருக்கிறது. அப்போ அவர் என்ன சொன்னார்? பசுமலரில் அது கொன்றை பசுமலரை கொள், பச்சை பூவை சாப்பிடுன்னு சொன்னார். அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். இது கிடைப்பது இந்த மார்ச் மாதம் கடைசியில இருந்து ஜூன் மாதம் வரையில, கடைசி வரையில கிடைக்கிறது. அந்த கொன்றை மலரை அப்படியே மரத்தில் அப்படி கொத்து கொத்தாக அழகாக பூத்து மிளிரும். இந்த பூவை அப்படியே பறிச்சு, பச்சை பூவை அப்படியே பறித்து எடுத்து பாருங்க, பச்சை மலர். இப்போ இவ்வளவு பூ எடுத்திருக்கேன், பச்சை பூ. இது எப்படி இருக்கும்? கசக்குமா? கசக்காது. எப்படி இருக்கும்? சுவையாக இருக்கும். இந்த பச்சை மலரை பறித்து இது கிடைக்கிற இந்த காலத்தில் அவ்வளவு பூ வாயில இட்டு நன்றாக மென்று அது மென்று சாராவதற்கு எத்தனை முறை மெல்ல வேண்டும்? என்ன நீங்களா எத்தனை முறை மென்னு? ஏன்னா அவசரப்பட்டு ஆடு மேய்கிற மாதிரி மேய்ஞ்சா அதுல பலன் கிடைக்காது. அதை என்ன பண்ணணும்? வாயில் இட்டு மென்று 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 அதை மயமாக்கி, வாயில சைட்ல எல்லாம் போய் ஒட்டிக்கும். அதை தள்ளி, முடிந்த வரையில் நாவால் தள்ளி, இல்லைன்னா விரலை வைத்து தள்ளி, அதை மென்று 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 பாருங்க. பூ தானே, 2 தடவை மென்னா மறைஞ்சு போயிருக்கணும் இல்லை? மறையாது. மெல்ல 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 அது என்ன ஆகிறது? அப்படியே கரைந்து, இன்னும் மென்று கொண்டு இருக்கிறேன். 50-60 முறை மென்று விட்டேன், இன்னும் மென்று கொண்டு இருக்கிறேன். இன்னும் அந்த பூ இருக்கிறது. ஒரு 100 முறை மென்றால்தான் ஒரு கைப்பிடி மலரை நன்றாக மென்று அதை மயமாக்கி அதை விழுங்க முடியும். அப்படி சரக்கொன்றையினுடைய மலரை தமிழ் கூறும் நல்லுலகமே, இது உலகமெங்கும் பூத்து கிடக்கிறது, இப்பொழுது கிடைக்கிறது. இந்த சரக்கொன்றை மலரை, பச்சை மலரை இந்த 4-5 மாதங்கள் அன்றாடம் காலையில் ஒரு வேளை மென்று மென்று ஜூஸ் ஆக்கி இப்படி மென்று காலையில் ஒரு, வேணா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டு அதை தவறாக பயன்படுத்தி விட்டு
சித்தர்கள் சொன்னது தவறுன்னு போயிடக்கூடாது. எப்படி கையாண்டால் அது முழு பலனை கிடைக்கும் என்பதை ஐ டெமான்ஸ்ட்ரேட், காண்பித்து செய்கிறேன். இத உங்க ஊர்ல இந்த மரம் இருக்கிறது, எங்க பார்த்தாலும் இந்த மரம் இருக்கிறது. இந்த மரத்துல போய் ஒரு கொக்கியை வச்சு அந்த இதை பிடிச்சி இழுங்க. தேவையான அளவுக்கு ஒரு 10 to 15 பூ, இந்த காம்பை எடுத்துட்டு இந்த பூவை போட்டு வாயில போட்டு நல்லா மெல்லுங்க. இந்த பூவிலேயே அந்த அந்த சூல் தண்டு வெளியில நீட்டி கொண்டு கொஞ்சம் இருக்கும். போட்டு மெல்ல மெல்ல கசக்காது, புளிக்காது, துவர்க்காது, இனிக்காது. ஆனால் சாப்பிட வெறுக்கும்படியாக இல்லாமல் நன்றாக இருக்கும். பாருங்க, இன்னும் இருக்கு. இப்படி மென்று 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 முழுதுமாக சாப்பிட்டால் இந்த 4-5 மாதம் இது நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம். இந்த 4-5 மாதம் இந்த மலரை விடாமல் காலையில் உண்டு கொண்டு வந்தால் சர்க்கரை நோயை முழுமையாக கட்டுப்படுத்தி விடலாம். நீரிழிவை நீர் அழித்து விடலாம். அப்படிப்பட்ட ஆற்றல் இந்த மலருக்குள்ளே இருக்கிறது. எப்படி கையாளுவது, எப்படி சாப்பிடுவது என்பதை சொன்னேன். இது கிடைக்கல, நான் என்ன பண்றது என்று நினைப்பவர்களாக இருந்தால் இனிபன் வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள். இனிபன்ல இதை எப்படி சேர்க்கிறோம்? நிழலிலேயே உலர்த்தி பாடம் செய்த நிழலிலேயே, வெயிலில் பட்டால் அது காஞ்சி அதில் இருக்கிற அந்த நீரிழிவை கட்டுப்படுத்துகிற சக்தி சிதைந்து போயிடும். நிழலிலேயே பக்குவப்படுத்தி அதை மூலிகை மருந்தாக மாற்றுகிறோம். இப்போ அனுபவத்திலும் பார்க்கிறோம், மருந்தாகியும் பார்க்கிறோம், சித்தர் இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதை கையாளுவது இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்கிறது. சந்தேகப்படாமல் இதை கையாண்டு நலம் பெற்று நீடூடி தமிழ் கூறும் நல்லுலகம் வாழட்டும். அளவு சொல்லிட்டேன், எப்போ சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டேன், எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டேன், எப்படி சாப்பிட்றதுன்னு காண்பிச்சிட்டேன். இனிமேல் உங்கள் கையில் இருக்கிறது. சித்தர்கள் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம்.